ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் நடிகையை பற்றி கிடையாது. ஸோ இது வந்து பேக்ரவுண்டில் பேக்ட்ராப்பில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஒரு நடிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பெருசாக இந்த துணை நடிகைகள் பற்றியும் அவங்க பண்ணக்கூடிய அவலங்கள் பற்றியும் நம்ம பெருசாக பேசினது கிடையாது இல்லையா. ஸோ பொதுவாகவே வந்து துணை நடிகைகள் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பெருசாக அந்த புகழ் வெளிச்சமும் வராது, பெருசாக பணமும் வராது. ஆனால் உழைப்பு அசாத்தியமானது. நிறைய பெரிய உழைப்பு போடுவாங்க, எந்த பேருமே வந்து கிடைக்காது. அடுத்த படத்தில் வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற ஒரு தாட் கூட இருக்காது. ஆனால் அவங்களுடைய 100% அந்த படத்தில் அவங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு துணை நடிகை தான் வந்து சரிகா சலுங்கே. ஸோ இவங்களுடைய சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்னென்னா, இவங்களை பற்றி இவங்க தன்னுடைய சினிமா வாழ்க்கையை ரொம்ப பெருசாக ஆசைப்பட்டாங்க. ஸோ அதுதான் பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா வயசு ஆகிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 27 வயசுக்கிட்ட ஆகிடுச்சு. அவங்க சினிமாவுக்குள்ளே வந்து பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய மாடலிங், நிறைய ஆட் ஷூட்டிங் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சின்ன ஹிந்தி சீரியலில் தான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதுக்கப்புறம் மெயின் ஸ்ட்ரீமில் அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல. இப்போ பெத்தி அப்படின்ற ஒரு ராம் சரண் நடித்த அந்த ரிலீஸ் ஆன அந்த படத்தில் வந்து அவங்களுக்கு சின்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பேக்ரவுண்டில் வரக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு மேக்ஸிமம் வந்ததே வந்து 1 இல்லைனா 2 நிமிஷம் தான் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் அவங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் தான் அவங்களுக்கு அமையுது. ஆனால் இவங்களுடைய அந்த எண்ணத்தை கைவிடல, கவர்ச்சி. ஸோ தன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி கவர்ச்சி. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஒரு ஆட் ஷூட்டிங்லாம் சொன்னேன்ல, அதில் வந்து செம்மையாக ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து முரட்டு வேலைகள் நடந்து அவங்களுடைய பொதன்னு ஆகிட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஃபேட் ஆகிட்டு தொப்புளுமே வந்து கொழுன்னு இருக்குது. இதை வந்து மற்றவங்க சொன்னால் பரவாயில்ல, அவங்களே சொல்லுவாங்க, என்னுடைய டெஸ்லாவை பார் அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்ஸ்டாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு வழி இல்லை, கவர்ச்சி காட்டியாச்சும் எப்படியாச்சும் மக்களை வந்து தன் பக்கம் ஈர்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த முயற்சி தான் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ அவங்களுடைய ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்த்தோம். இது செகண்ட் ஐட்டம் டான்ஸராக வந்து களமிறங்கி இருக்கிறாங்க. நடிகை ஆக முடியாது அப்படின்றது தெரிஞ்சு மனம் தளராமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. அந்த சரிகா சலுங்கே ரொம்ப சூப்பரான இடையழகு. ஒரே ஒரு மேலே ஒரு உள்ளாடை, பெரிய சைஸ் மாங்கனிகளை தன்னுடைய ரசிகர்களுக்காக, ஃபாலோவர்ஸ்க்காக விருந்தாக கொடுத்துருக்குறாங்க. இன்னும் வந்து அதிகமாக கவர்ச்சி காட்டுவாங்க. பிக்னியும் போட போகிறாங்க அடுத்தடுத்த படத்தில். ஒரு சின்ன ரோல், பேக்ட்ராப்பில் வரக்கூடிய பிக்னி ஆர்டிஸ்ட்டாக வந்து மாற போகிறேன் அப்படின்ற ஒரு இன்டர்வியூ அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே எப்படியோ நடிகை சரிகா சலுங்கேயோடைய சூப்பரான ஒரு டெஸ்லா தொப்புலை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். அவங்க படக்கூடிய கஷ்டங்கள், அவங்களுடைய எய்ம் எல்லாத்தையும் பார்த்தோம். சரிகா சலுங்கேயோடைய இந்த வீடியோ, இந்த அழகான தொப்புலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.